சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான வீடியோ தான் இந்த ஸ்ட்ரைக். இந்த டாபிக் பார்த்திங்கன்னாங்க இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் மிக மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு கம்பெனிக்குள்ளே நடக்கக்கூடிய அதிகபட்சமான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஸ்ட்ரைக்கு. ஒரு டிஸ்பியூட் ஏற்படுதுன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரைக் தான் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் மேலே வரும். அவர்களுடைய கோரிக்கை என்னன்றது அவர்களுக்கு புரிய வரும். அவர்கள் மீன்ஸ் இங்கே யாருன்னு கேட்டிங்கன்னா எம்ப்ளாயர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது தொழிற்சாலையை நிறுவியவர்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸ்ட்ரைக்னா என்ன அப்படின்னு செக்ஷன் 2Q டிஃபைன் பண்ணி சொல்லுது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில். இந்த ஒரு 4 லைனை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிய வரும் ஸ்ட்ரைக்னா என்ன அப்படின்னு. வேலை நிறுத்தம் என்பது தொழிலாளர்கள் தங்களின் உரிமைகளை வலியுறுத்த ஒருங்கிணைந்த முறையில் வேலை செய்ய மறுப்பது. வேலையே செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரியாக ஒருங்கிணைந்து எல்லாரும் ஒன்று கூடி ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி எதாச்சும் ஒரு முழக்கமிட்டார்கள்னா அதன் பெயர் தான் ஸ்ட்ரைக். இது சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட உரிமை, அதில் எந்த வித மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. இட்ஸ் எ லீகல் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. ஆனால் சில நிபந்தனைகளை பின்பற்றப்பட வேண்டும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒரு இடத்துல ரைட்ஸை கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துடுவாங்க. நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் முழுமையானவை கிடையாது. அதற்கும் சில நிபந்தனைகள் உண்டுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த மாதிரி உரிமைகள் வர இடத்துல எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்ற ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிங்க. மேலும் இது அடிப்படை உரிமை அல்ல, தெளிவாக சொல்லிட்டாங்க. இது அடிப்படை உரிமைலாம் ஒன்றும் கிடையாதுங்க, இது ஒரு சட்ட உரிமை தான் அப்படின்ற மாதிரி. எப்படி சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டு லீகல் உரிமையாக மாற்றினாங்களோ அதே போல தான் இந்த கான்செப்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ ஸ்ட்ரைக்குள்ளே ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குது, அதுனா என்னன்றதை பார்த்துடலாம். பர்பஸ் ஆஃப் ஸ்ட்ரைக், ஏதாச்சும் ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா? ஒரு வேலையோ அல்லது ஒரு கோரிக்கையோ வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணங்கள் இருக்கணும். அந்த காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி ஹைக்குக்காக ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்பள உயர்வு கோரி வேலை நிறுத்தம் அப்படின்ற மாதிரி கையில் பதாகையோடு வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஒர்க் ப்ரொடெக்ஷன், அவர்களுடைய வேலைக்கு நிரந்தரமோ அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். எங்களை சும்மா நீங்கள் தூக்கிடுறீங்க வேலையை விட்டு, சும்மா தண்டிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் எங்களை வச்சுட்டு இருக்கக்கூடாது. நாங்கள் ஒன்றும் உங்களுடைய அடிமைகள் கிடையாது, உங்களுக்காக உழைக்க வந்த ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கு. ப்ரொமோஷன், என்னை விட்டுட்டு அவனுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, சம்பந்தமே இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணலாம். ஒர்க்கர்ஸுடைய வெல்ஃபேர், அவர்களுடைய சேம நலன்களோ அல்லது மற்ற நலன்களோ எங்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணலாம் இந்த பர்பஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்கில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஸ்ட்ரைக். ஸோ இல்லீகல் ஸ்ட்ரைக்குனாவே இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு வார்த்தை ஞாபகம் வந்துடணும். இதற்கு முந்தின வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை நேற்றுலாம் சொல்லிட்டு இருப்பீங்க நீங்கள். சரி, அதுதான் பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ். இல்லீகலாக நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இந்த லீகல் கண்டிஷன் அண்டரில் வரக்கூடிய அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ். இந்த வீடியோ பார்க்காம போகாதீங்க, எல்லா இடத்துக்குமே இந்த வீடியோ யூஸ் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ இந்த கான்செப்டை எழுதாமல் உங்களால் வெளில வரவே முடியாதுன்றத நினைவில் வச்சுக்கிங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமானது. ட்ரேட் யூனியனில் டிஸ்பியூட் கேட்டாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டில் வந்தாலும் சரி, ஒர்க்மேனுக்குள்ள தகராறுகள் இருந்தாலும் சரி, இந்த அன்ஃபேர் லேபர் கான்செப்டை எழுதிட்டு வாங்க அப்படின்றத நினைவில் வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹங்கர் ஸ்ட்ரைக், உண்ணாவிரதம், சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக்கு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிவியராக உற்று நோக்கப்படும். இந்த உண்ணாவிரதம் என்பது அரசாங்கத்திற்கு தெரிய வைத்து உடனே என்ன பிரச்சனைன்றதை முடிப்பதற்கு ட்ரை பண்ணுவாங்க இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படின்றது. ஸ்டே இன் ஸ்ட்ரைக்கு, அதாவது கம்பெனிக்குள்ளவே பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துலையே அவர்கள் செய்யும் வேலை இடத்துலையே பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேலை செய்யாமல் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இதற்கு பார்த்திங்கன்னா
ஸ்டே இன் ஸ்ட்ரைக், அதாவது அங்கேயே இருந்து கம்பெனிக்குள்ளவே செய்யக்கூடிய ஸ்ட்ரைக் தான் இந்த கான்செப்ட். கோ ஸ்லோ ஸ்ட்ரைக், இது மட்டும் தனியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கிங்க. கோ ஸ்லோ ஸ்ட்ரைக்குன்னா ப்ரொடக்ஷனுடைய எண்ணிக்கையை கம்மி பண்ணிடுவாங்க. ஒரு நாளைக்கு 1000 ப்ரொடக்ஷன் வெளில வருதுன்னா வெறும் 100 150 அப்படின்ற மாதிரி ஸ்லோவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் வரும். இதெல்லாம் நீங்கள் ஆன்சர்ஸை மிக நேர்த்தியாக எலாபரேட்டாக எழுதணும் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில். லீகல் கண்டிஷன்ஸு, நோட்டீஸ் கொடுக்கணும், ஸ்ட்ரைக்கு நடக்கணும் அப்படின்னா 14 நாட்களுக்கு முன் நோட்டீஸ் கொடுக்கப்பட வேண்டும். யாருக்கிட்ட? தொழிற்சங்கத்தின் மூலமாக எம்ப்ளாயர்ஸுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா அதற்கு பெயர் என்னவா மாறிடும்? இல்லீகல் ஸ்ட்ரைக். யார் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிடுவா? அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் உள்ளே வந்து என்ட்ரி ஆகிடும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ஜுடிகேஷன். அட்ஜுடிகேஷன்னா என்னென்னா ஒரு நீதிமன்றமோ அல்லது ஒரு கன்சிலேஷனோ அல்லது ஒரு லோக் அதாலத் போன்ற கான்செப்டோ அல்லது ட்ரிபுனலோ இந்த மாதிரியான இடத்துல இந்த உங்களுடைய ஸ்ட்ரைக்குக்கு சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணவே கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆல்ரெடி அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து எழுதிக்கிங்க. லீகல் ரெமிடிஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது சட்டத்தின் மூலமாக தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் லீகல் ரெமிடிஸ். எல்லாத்துக்குமே ரெமிடிஸ் இருக்குது. முதல்ல எங்ககிட்ட சொல்லுங்கள், அதற்கு செவி சாய்க்கவில்லை என்றால் நீங்கள் ஸ்ட்ரைக்குக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த லீகல் கண்டிஷன்ஸில் மிக தெளிவாக சொல்லப்படுது. ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்தோம்னா ஆல் இண்டியா பேங்க் எம்ப்ளாயீஸ் வெர்சஸ் என்ஐடி இன் 1962 நடந்த ஒரு வழக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே அந்த இயரில் நிறைய வழக்குகள் நடந்திருக்குன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் எம்ப்ளாயீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. எங்களுக்கு வேலையில் பாதுகாப்பு இல்லை, வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீக்க கோரி அதே மாதிரி சம்பள உயர்வு கோரியும் வேலை நிறுத்தம் செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை நிறுத்தம் என்பது எங்களுடைய அடிப்படை உரிமைகள் அப்படின்ற மாதிரி அவர்கள் வாதிடுறாங்க இந்த கேஸில். ஆனரபிள் கோர்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை நிறுத்தம் என்பது உங்களுடைய அடிப்படை உரிமை கிடையாது, அது ஒரு லீகல் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த வழக்கில் தான் உங்களுக்கு ஒரு தீர்ப்பாக கொடுக்குறாங்க. அதனால் இந்த வழக்கை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு நல்ல மதிப்பெண் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லி நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நேரம் அதிகமாக போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் நிறைய பேசலை. நன்றி, வணக்கம்.